தன் தந்தையுடைய கவலைக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு யமுனை நதி கரைக்கு போறாரு. அங்க சத்தியவதியின் தந்தையான மீனவ மன்னனிடம் தன் தந்தைக்கு பெண் கேட்கிறாரு. மீனவ மன்னனும் தேவவிரதனை மரியாதையுடன் உபசரித்து சாந்தனு மகாராஜாவிற்கும் சத்தியவதிக்கும் பிறக்கும் குழந்தையே அரசாளனும்னு ஒரு நிபந்தனை விதிக்கிறாரு. இதை கேட்ட தேவவிரதன் சாந்தனு மகாராஜாவிற்கும் சத்தியவதிக்கும் பிறக்கும் குழந்தையே அரசாழ்வான்னு வாக்குறுதி கொடுக்கிறாரு. இருந்தும் மீனவ மன்னன் தேவவிரதன் கிட்ட நீங்க கொடுத்த வாக்குறுதி மீது நம்பிக்கை இருந்தாலும் உங்களுடைய சந்ததியினர் அதை மீறினா என்ன செய்யறதுன்னு கேட்குறாரு. அதுக்கு தேவவிரதன், இன்று முதல் நான் பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொள்கிறேன். இனி என் உயிர் உள்ளவரை எனக்கு சந்ததிகள் கிடையாது. இந்த தியாகத்தை நான் என் தந்தைக்காக செய்கிறேன். இது என் சத்தியம்னு அங்கே இருந்த எல்லார் முன்னாடியும் சபதம் மேற்கொள்கிறாரு. இதை கேட்ட மீனவ மன்னன் சத்தியவதியை சாந்தனு மகாராஜாவிற்கு திருமணம் செய்து கொடுக்க சம்மதிக்கிறாரு. தேவவிரதனின் சபதத்தையும் மன உறுதியையும் போற்றி அன்று முதல் தேவவிரதனை பீஷ்மர்னு அழைக்கிறாங்க.